அன்புள்ளம் கொண்ட ரிஷபராசி அன்புள்ளங்களே, நான் உங்கள் அதர்வ வேத ஆச்சாரியார். நேர்களே, இந்த பதிவில் ரிஷபராசி அன்பு சகோதர சகோதரிகளுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்க போகிறது? ஏன்னா தினமும் சந்திர பகவான் வேகமாக ஓடிண்டே இருப்பார். அதற்கு ஒரு விதமான மனோநிலை மாறிக்கொண்டே இருக்கும். அதே மாதிரி 30 நாளைக்கு ஒருக்க சூரிய பகவான் ஒவ்வொரு ராசிக்குள்ள போய்கொண்டே இருப்பார். அப்போ மாதம் ஒரு விதமான மனநிலை மாறிக்கொண்டே இருக்கும். இதை வைத்து வேத வித்தியாசங்களிலே சில பலன்கள் வந்து கொண்டே இருக்கும். ஏன்னா மனோநிலைகளை நாம் சரியாக வைத்து கொண்டால் வருகின்ற நாட்களில் இன்னல்கள் இல்லாமல் நாம் தப்பித்து கொள்ளலாம். அது முக்கியமான ஒரு விஷயம். அந்த வகையில் இந்த பதிவில் ரிஷபராசி அன்பு சகோதர சகோதரிகளுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்கிறது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, சூரிய பகவானுடைய பார்வை, சுப கிரகங்களுடைய இருப்பு நிலை, இதெல்லாம் ரிஷபராசிக்குள்ள நாம் எடுத்துக்கொள்ளும் போது சுக்கிரனும் குருவும் ஒரு முக்கிய பங்காற்றுகிறார்கள். அப்ப அந்த வகையில வேதங்களின் அடிப்படையில ரிஷபராசிக்கு அற்புதமாக இருக்கிறது. வியாபாரங்களிலே பெருங்கொண்ட வெற்றி கிடைக்க போகிறது. சிறு குரு வியாபாரிகள் ரிஷபராசியிலே அதிகமா இருப்பீங்க. நவதானியங்களை வச்சு வியாபாரம் பண்ணக்கூடிய நபர்கள், பூமியை வைத்து வியாபாரம் செய்யக்கூடிய நபர்கள், இரும்பு தொழில் செய்யக்கூடிய நபர்கள், ரிஷபராசி அன்பு சொந்தங்களே, உங்களுக்கு அற்புதமான வெற்றி வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனால் தூரதேச பயணங்கள் உருவாகும். அப்ப பயணங்கள் செல்லும் போது நீங்கள் கவனமாக கையாள வேண்டும். ஏன்னா பொருளாதார நிலைகள் எல்லாம் ஒரு சுமாரான நிலைகளிலே இருக்கக்கூடிய காலமாக இருக்கிறது. உங்களுடைய சொந்த ஜாதகத்துல பாதசாரங்கள், தசாபுத்திகள் எப்படி இருக்குதுங்கிறதையும் நம்ம கணக்கில் எடுத்துக்கிடணும். பொது வழியிலே ஒரு பலன் வருகிறது என்றால் அது 100 பேரில் 80 பேருக்கு நிச்சயமாக கூற்றுக்கள் சரியாக இருக்கும், சரியாக நடக்கும். அந்த வகையில் ரிஷபராசி சகோதர சகோதரிகளுக்கு வியாபாரங்களிலே பெருங்கொண்ட வெற்றி. ஆனால் பயணங்களிலே கவனமாக இருக்க வேண்டும். அதே போல கல்வி படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் ஒன்றை நினைவில் நிறுத்திக் கொள்ள வேண்டும். பந்துக்கள், இனபந்தங்கள் அல்லது நட்புக்கள், இந்த 3 விஷயத்தை வச்சுக்கோங்க. பந்துக்கள்லாம் புரிஞ்சுக்கிடணும். நம்மளை விரும்பக்கூடிய நபர்கள் அல்லது உறவுகள் அல்லது நண்பர்கள், இப்படி நாம் 3 விதமாக வச்சுக்கிடலாம். இந்த 3 நபர்களிட்டையும் ரிஷபராசி கல்வி படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் கவனமாக இருக்க வேண்டும். குறைஞ்சது ஒரு சூரிய பகவான் மாறுகின்ற வரையில நீங்க கவனமா இருக்கணும். என்னன்னா என்ன அப்படிங்கிற அளவோடு இருந்துட்டா மாணவிகளுக்கு வெற்றி, மாணவர்களுக்கும் ஒரு அபரிவிதமான வெற்றி கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. அதே போல சினிமா துறையில் இருக்கக்கூடிய ரிஷபராசி அன்பு சொந்தங்கள், உங்களுக்கு எதிர்பாராத வேலைப்பளுகள் வருவதற்கு உண்டான வாய்ப்பு இருக்கிறது. அதாவது கடின உழைப்புக்கு உண்டான காரணங்களும் அதற்கு உண்டான கிரக பார்வைகளும் உண்டு. அதை மனதில் நினைச்சுக்கிறேன். என்னடா ஓய்வே இல்லாமல் வேலை கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு உங்களை டென்ஷன் படுத்துகிற அளவில் கிரக பார்வை இருக்கிறது. அதனால சினிமா துறையில் இருக்கக்கூடிய நபர்கள் நிதான போக்கை கடைபிடிக்க வேண்டும். ஆனால் அற்புதமான வாய்ப்புகளும் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் உங்களோடு தொடர்ந்து பயணிக்கும். அதே போல அரசியல்வாதிகளாக இருந்தால், பொது வாழ்வில் ஈடுபட்டிருந்தால் உங்களுக்கு ஒரு புது பொறுப்பும் ஒரு கவன ஈர்ப்பு தீர்மானம்னு சொல்லுவாங்கல்ல, கவனம் பெறுகின்ற இடத்துல உங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும். ஏன்னா ஒரு முக்கியமான முடிவு எடுக்கிறாங்க அப்படின்னா ரிஷபராசிக்காரர்களுக்கு அங்கே முக்கியத்துவம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா சனி பகவானோட பார்வையும் குரு பகவானுடைய இருப்பு நிலையையும் வைத்து பார்க்கும்போது ஒரு புது ஒப்பந்தமோ ஒரு புது பதவி உயர்வோ உண்டு. ஆனால் நாம் கருத்துக்களை பேசும்போது கவனமாக பேசணும். ஏன்னா ரிஷபராசி சுக்கிரனுடைய வீடு. ஆனால் அங்கே குரு பகவான் பெற்றிருக்கிறார்.
அங்கே நேர்மை தவறுகின்ற வார்த்தைகள் வந்தால் அங்கே தப்பு சேரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அதனால அதில் கவனம் செலுத்தி கொள்ள வேண்டும் ரிஷபராசி அன்பு சகோதர சகோதரிகளே. அதே போல கடினமான ஒரு இரும்பு தொழில், அதாவது கிரைனு, ஜேசிபி, மண்ணை தோண்டி வியாபாரம், வண்டி வாகனம் வைத்து டிராவல் ஏஜென்சி, அந்த மாதிரி தொழில் செய்யக்கூடிய நபர்கள் பயணங்களிலே கவனம். வண்டி எடுத்து ஸ்டார்ட் பண்ணா தொழில் செய்யக்கூடிய இடத்துக்கு போறவரை கவனமா இருக்கணும். ஆனா தொழில் சிறப்பாக நடக்கும், நல்ல லாபம் கிடைக்க போகிறது. ரிஷபராசி அன்பு சொந்தங்களே, உங்களுக்கு லாபங்கள் அற்புதமாக இருக்கிறது. அதையும் நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் நீண்ட நாளாக தடைப்பட்ட காரியங்கள், ரிஷபராசி அன்பு சொந்தங்களே, உங்களுக்கு நீண்ட நாளாக ஒரு காரிய தடை இருந்தால், காரிய தடை என்றால் என்ன? ஒரு முக்கியமான வழிபாட்டு நிகழ்ச்சிகளிலே தடைபடலாம், சுப நிகழ்ச்சிகள் தடைபட்டு கொண்டிருக்கிறார், அல்லது ஒரு வீடு வாகன ஏதாவது ஒரு ஆரம்ப தொழில் ஆரம்பிக்கிறது, இது போல தடைகள் இருந்தால் சனி பகவானை வழிபாடு செய்துவிட்டு, குரு பகவானையோ சுக்கிர பகவானையோ வழிபாடு செய்யக்கூடாது, சனி பகவான் வழிபாடு செய்யணும். ஒன்றும் இல்லை, சனி பகவான் வழிபாடுன்னா என்ன? எல்லாரும் என்ன நினைக்கிறா? எள்ளு வச்சு எண்ணெய் வச்சு விளக்கு போடணும்னு சொல்லுவா, அல்லது கருப்பு கலர்ல துணி வாங்கி கொண்டு போய் சனி பகவானுக்கு சாத்தி வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் நம்ம மனதை சாந்திப்படுத்துவதற்காக சொல்லுகின்ற செயல். இந்த ஆச்சாரியார் சொல்லுகின்றேன், மனதினிலே அந்த நேர்மையான அந்த முடவனை நினைத்து கொள்ளுங்கள். ஒன்று செய்யலாம், ஊனமுற்ற நபர்களுக்கு ஏதாவது உதவி செய்யலாம். ஒரு டீ வாங்கி கொடுக்கலாம், ஒரு உணவு வாங்கி கொடுக்கலாம், பண உதவி செய்யக்கூடாது. அதுதான் முக்கியமாக. நீங்கள் ஒரு ஊனமற்ற ஒரு பரதேசிகளோ அல்லது பிச்சைக்காரர்களோ வந்தாலும் கூட நீங்கள் பண உதவி செய்யக்கூடாது, பணம் உதவக்கூடாது. அப்போ சனிபாவனுடைய பார்வையில் என்ன ஆகும்? பணம் கொடுத்து உதவுகின்ற இடத்துல நீ இருக்கிற, அதனால உன் தொழிலை மேம்படுத்துகிறேன்னு அந்த மாதிரி போயிடும். அதனால உணவு, உடைகள் இந்த மாதிரி நீங்க வாங்கி கொடுக்கலாம், ரொம்ப சிறப்பா இருக்கும். அப்ப அரசியல்வாதிகள், கலைத்துறையில் இருக்கக்கூடிய நபர்கள், சினிமா துறையில் இருக்கக்கூடிய நபர்கள், அதே போல வெளிநாட்டு தொடர்பு இருக்கக்கூடிய நபர்கள், இவர்களுக்கெல்லாம் ஒரு சிறப்பான லாபமும் மனதிலே மகிழ்ச்சியும் வருவதற்குண்டான காரணங்கள் இருக்கிறது. அதை மனதில் நிறுத்திட்டு அதற்கு தகுந்தாற் போல உங்களுடைய செயல்பாடுகளும் முயற்சிகளும் இருக்க வேண்டும். மனதில் நிறுத்திக்குங்க. அதே போல சில நபர்கள் குடும்பத்துக்குள்ள கருத்து வேறுபாடுகள், நீ என்ன சொல்லுவது, நான் என்ன சொல்லுவது, இது போல கருத்து மோதல்கள்லாம் இருக்கும். வெளிவட்டாரங்களில் கூட பேச்சாளர்கள், மீடியாக்குள்ள இருக்கக்கூடிய நபர்கள், இவர்களுக்கெல்லாம் இதுபோல கருத்து மோதல்கள், கருத்து வேறுபாடுகளால மன கஷ்டங்கள் இருந்தால் அவர்களுக்கெல்லாம் வருகின்ற நாட்களிலே மனதிலே மகிழ்ச்சி தருகின்ற ஒரு இன்பம் தருகின்ற செய்தியெல்லாம் வரப்போகிறது. தைரியமாக நீங்கள் நடைபோடலாம், அதில் ஒன்றும் மாற்றமில்லை. ஏன்னா சுக்கிர பகவான் அதுபோல இடத்துல அங்கே உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த மாதிரியான நிகழ்ச்சிகள் வருவதற்கு உண்டான வாய்ப்பு இருக்கிறது. ஒரு கடைகளிலே போய் சம்பளத்துக்கு வேலை செய்யக்கூடிய ஒரு கூலி தொழிலாளியாக இருக்கலாம், அல்லது கட்டிட வேலைகள் செய்யக்கூடிய தொழிலாளர்களாக இருக்கலாம். இதுபோல சின்ன சின்ன தொழில்களை செய்யக்கூடிய நபர்கள், சம்பளத்துக்கு போய் வேலை செய்ய கூலி தொழிலாளர்கள் அப்படின்னு வச்சுக்கிடலாம். இவர்களுக்கெல்லாம் ஒரு சிறப்பான ஒரு மன மகிழ்ச்சி, குடும்பத்திலே ஒரு விதமான சுப காரியங்களெல்லாம் நடத்துவதற்குண்டான பார்வையை செலுத்துகிறார் சனி பகவான். ஆனாலும் உங்களுடைய சொந்த ஜாதகத்துக்குள்ள தசாநாதனை பார்க்கணும். பாதசாரங்கள்ல எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்த்தா உயர்வு நிலை, தாழ்வு நிலை தெரியும். இப்ப பொதுவான ஒரு பலன்னு பார்க்கும்போது கூலி தொழிலாளர்களுக்கு சிறப்பாக இருக்கிறது. ஒரு மனதிலே மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நடக்கும். குடும்பங்களில் சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்குண்டான
அத்தனை வேலைகளும் நடப்பதற்குண்டான காரணங்களும் அதற்குண்டான கிரக பார்வையிலும் உங்களுக்கு இருக்கிறது. அப்ப ரிஷப ராசியை பொறுத்த வரைக்கும் அன்பு சகோதர சகோதரிகளே, குடும்பங்களிலே மனமகிழ்ச்சி, பிள்ளைகள் விஷயத்தில் ஒரு சந்தோஷமான செய்தி, வெளிநாட்டு தொடர்பு இருந்தால் அதிலே மனதிலே மகிழ்ச்சி செய்யக்கூடிய செய்தி. ஆனால் பயணங்கள் செய்தால் கவனமாக இருக்க வேண்டும். பயணங்கள்ல நீங்க கவனம். ஒரு வீட்டை விட்டு பக்கத்து இடத்துக்கு ஒரு கோவிலுக்கு போயிட்டு வரேன்னா கூட கவனமா போகணும். பக்கத்துல சொந்தக்காரங்க வீட்டுக்கு போயிட்டு வர ஒரு சுப நிகழ்ச்சி நடக்குது, நான் போயிட்டு வர போறேன்னா கூட கவனமாக போய் வரணும். அதை மட்டும் செய்யுங்க. வருகின்ற நாட்கள் ரிஷபராசி அன்பு சகோதர சகோதரிகளே அற்புதமாக இருக்கிறது. மனதிலே மகிழ்ச்சியும், கையிலே பணங்களும், வீட்டிலே புதுவிதமான பொருட்களும் வந்து சேர்கின்ற காலமாக இருக்கிறதுனால அதிலே மனதிலே நிறுத்தி கொண்டு அதற்கு தகுந்தாற் போல உங்களுடைய செயல்பாடுகளை வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு வெற்றி மேல வெற்றி உண்டு. பயணங்கள்ல மட்டும் கவனமா இருங்க. இதுபோல நல்ல செய்திகளுக்காக காத்திருங்க. இனி ஒரு நல்ல தகவலோடு உங்களை திரும்பவும் சந்திப்பேன். நன்றி, வணக்கம் நண்பர்களே.